அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025வது வருடம் உங்களுடைய வேலை, தொழில், முயற்சி, ஆரோக்கியம், உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறத்துக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள், பிரதமை திதி, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னத்துல இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு பிறக்க இருக்குது. இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியில மார்கழி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்குறாரு. புதன் தனுசு ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் கும்பராசியில 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி விரிவாவே நம்ம பார்ப்போம். கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் அப்படின்னா செவ்வாய். அவர் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சகாயஸ்தானத்துல கேதுவும், பாக்கியஸ்தானத்துல ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால குடும்பத்துல மன வருத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சற்று கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் இடையூறுகள் அப்படிங்கிறது வரலாம். குரு வக்ரத்தால் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். தான் உண்டு தன் வேலை கொண்டுன்னு இருங்க. கொடுத்த நேரத்துக்குள்ள உங்களுடைய வேலையை முடிச்சு கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி மேலதிகாரிகளிடத்துல வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க. மற்றவர்களை பற்றி புறங்கூறுவது, கருத்து கூறுவது, வீண் விவாதங்கள் இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். பதற்றத்தையும் தடுமாற்றத்தையும் குறைச்சிக்குங்க. மனக்கசப்பு தரும் தகவல் அப்படிங்கிறது அடிக்கடி உங்களுக்கு கேட்கும். பிள்ளைகளால் பிரச்சனை, பிற வழிகளிலும் உங்களுக்கு மன நிம்மதி குறைவு அப்படிங்கிறது ஏற்படலாம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறதால எதையும் யோசித்து செய்கிறதா கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் கூட காரியங்களை போராடி தான் நீங்கள் முடிக்க முடியும். அதே நேரம் சொந்த வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். பெண்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தோடு தொடங்குவதால் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் விழிப்புணர்ச்சி அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய மாதம். அஷ்டமத்தில் ராகுவும் 2ல் கேதுவும் வரப்போகிறாங்க. அப்போ தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கும். விரயங்கள் அதிகமாக வரும். கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் இந்த மாதத்தில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. பிள்ளைகளை உங்களுடைய கண் பார்வையிலேயே வச்சுக்குங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது ஓரளவு கிடைக்கும். குரு பகவானோட பார்வை 6ஆம் இடத்துல பதியதால ருணரோகஸ்தானம் அப்படிங்கிறது புனிதம் அடையுது. அதனால ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது கடன், நோய், பகையை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் அடைச்சி முடிப்பீங்க. தீராத நோய்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். எதிரிகளோட தொல்லைகளும் இந்த மாதத்தில் ஓரளவு உங்களுக்கு குறையும். ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பயிற்சியாகி போறாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு புதன் வரும்பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவாரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, பாக பிரிவினை இதெல்லாமே இந்த மாதத்துல நீங்க செய்துக்கலாம். உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் எடுத்து வரக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் கும்பராசியில் சனியும் இருக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்தே இருக்கிறாரு. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு சுகாதிபதி அப்படின்னு பார்த்தோம். சுகாதிபதி சுக்கிரன் சனியோடு இணைஞ்சு செவ்வாயோட பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது விலகும்.
தனவரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்க போகுது. இந்த ஜனவரி மாதம் கடகராசிக்காரர்கள்லாம் தொழிலில் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமைகிறாரு, அதுவும் தொழில்துறையோடு இணைஞ்சிருக்கிறாரு. அதனால் சனி பகவானால் தொழிலில் இந்த மாதம் வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக தான் இருக்கும். போட்டியாளர்களிடமிருந்து உங்களுடைய தொழிலை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். எந்த அளவு போட்டியை நீங்கள் எதிர்கொள்ளணுமோ அந்த அளவு போட்டி அப்படிங்கிறது இருக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கும் கேது எல்லா தடைகளையும் மீறி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவார். கேதுவால் ஆன்மீகத்தில் நாட்டமும் 9ஆம் வீட்டில் இருக்கும் ராகு திடீர் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்குவாங்க. அதனால எப்படிப்பட்ட தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு வந்தாலும் அதை எல்லாத்தையும் முறியடிச்சு வெற்றியை கொடுப்பாரு. 5ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன் உங்க ராசிக்கு அதிபதியுமான செவ்வாய் தொழில்ஸ்தானத்திலையும் பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை அதிகரிக்க செய்வாரு. 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். கடகராசிக்காரர்கள் எல்லாருமே முழங்கால் வலி, மூட்டு வலி, பாதம் போன்றவற்றிலெல்லாம் வலிகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறதால பெரிய உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்காது. 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறதால தற்போதைய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வேலையில் வந்துக்கிட்டே இருக்கிறதால சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது தோன்றும். மன சோர்வு வரலாம். என்னடா வேலை இது அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்படும். கல்விக்கு முக்கியமான கிரகம் புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கிறாரு. அதனால மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்வதால குடும்ப பொறுப்புகளை அதிகம் ஏற்று செயல்படுவீங்க. இந்த மாதத்துல குடும்பத்துல தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. கணவன் மனைவியெல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அது செலவை நோக்கியே இந்த ஜனவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் போகும். 3ஆம் வீட்டில் கேது இருக்கிறதால தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீங்கள் இழக்கக்கூடும். அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறத்துக்கு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளவு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைஞர்களுக்கெல்லாம் சக கலைஞர்களால் வாய்ப்புகளும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் தகுந்த ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க. உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய தேவைகள் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். அதுவும் சுப செய்திகள் வர்றதால செலவுகளும் கடகராசிக்காரர்களுக்கு அந்தளவு இருக்கும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. இல்லத்து பூஜை அறையில் காலையில் எழுந்து நீராடிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.